எங்க வீட்ல இன்னைக்கு கருவாட்டு குழம்பு. எங்க வீட்ல இன்னைக்கு நெத்திலி கருவாட்டு குழம்பு. முருங்கக்காய் மாங்காய் எல்லாம் போட்ட நெத்திலி கருவாட்டு குழம்பு எங்க அம்மா வச்சிருக்காங்க. என்னடி ஆச்சுது? மீனாவும் இசையும் சண்டை. ஓ, அத்தா இப்படி சண்டை போடுதாவளோ? மீனா இசை கிட்ட பேச மாட்டாளாம். எங்க வீட்ல இன்னைக்கு கொழுக்கட்டை எங்க அம்மா அவிச்சு தாரேன்னு சொல்லிருக்காங்க. ஏன் நாங்க கொழுக்கட்டையே பார்க்கலையோ? வர கார்த்திலுக்கு கூட எங்க அம்மா கொழுக்கட்டை அவிச்சு தாரேன்னு சொல்லிருக்காங்க. ஆனா இன்னைக்கு எங்க வீட்ல கொழுக்கட்டை. டிடா ராணி உனக்கு கொழுக்கட்டை கொண்டுட்டு வரேன் சரியா? அப்படியா? சரி. டிடேச்சல் உனக்கு வேணுமா? எதுக்கு வம்பே? சரிதா. அவகிட்ட வாங்கி திங்காத. நான் கார்த்திலுக்கு உனக்கு கொண்டுட்டு வரேன் சரியா? உங்க வீட்ல நீங்க கொழுக்கட்டை அவிக்க மாட்டீல்ல? நான் எங்க வீட்ல இருந்து அவிச்சு உனக்கு நான் கொண்டுட்டு வரேன். என்ன ரேச்சல், நீ அவகிட்ட வாங்காத ரேச்சல். இங்க பார், அவகிட்ட நீ வாங்காத. எடி இசை, நிஜமாவே இன்னைக்கு உங்க வீட்ல கொழுக்கட்டையா? ஆமா. எங்க அம்மையும் எங்க அத்தையும் தான் மாவு பிணைஞ்சிட்டு இருக்காவ தெரியுமா? அவன் சாரன் இருக்காம்ல, அவன் இப்பதான் பணம் ஓல ஒட்டி கொண்டு கொடுத்துட்டு வந்தான் தெரியுமா? அத்தடி என்ன சொல்லுத? அப்படியா? பணம் ஓல கொழுக்கட்டையா? அப்ப சூப்பரா இருக்குமே. எடி கருப்பட்டி கொழுக்கட்டையா இல்லன்னா மண்டவளம் கொழுக்கட்டையா? மண்டவளம் கொழுக்கட்டை தான், கருப்பட்டி இல்ல. ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவு சொல்லுவது நான் கூறுதே. எட்டி எனக்கு 2 கொண்டருவியா 4 கொண்டருவியா? நீ அவகிட்ட வாங்கி திங்காதட்டி. சும்மா கட்டி மண்டவளம் கொழுக்கட்டையா மட்டி? எனக்கு நாக்கு ஊறுதி அப்பா. எவ்வா எவ்வா, யாத்தடி நீ கையிட்டு எப்படி கொழுக்கட்டை வச்சிருக்கா பத்தியா? ஆமா, எங்க வீட்ல தான் இன்னைக்கு கொழுக்கட்டை. இவ ரொம்ப பொய் சொல்லுவா, இவள நம்பாத. நான் பொய் சொன்னேனா? நான் ஒண்ணு பொய் சொல்லல. நிஜமாவே எங்க வீட்ல கொழுக்கட்டை தான். எப்படி பொய் சொல்லுவா? அவ பொய் சொல்லா. இன்னொன்னு தெரியுமா? நான் ஃபெயிலான விஷயத்தை சொல்லிடுவாளோ? சொல்லட்டுமா? ஐயோ, சொல்லிடுவாளோ? நீ நடிக்காத. இங்க பாரு, நீ அவளை பத்தின ஒரு விஷயம் எனக்கு தெரியும். இங்க பாரு, உன்னை நான் அடிச்சுவே சொல்லிட்டேன். ராணி, நமக்கு இப்ப பரீட்சை முடிஞ்சதுல்ல? ஏடி ராணி, வா நம்ம எங்க வீட்ல கொழுக்கட்டை திங்க போலாம் வா. ஈரவ என்னமோ சொல்ல வரா. என்னடி? ஆமா, பரீட்சை முடிஞ்சது. இங்க பாரு, எதாடி நீ சொன்ன அவளத சொல்லிட்டே. என் சாவுக்கு நீதான் காரணம். அப்படி என்னடி பெரிய விஷயம்? சொல்லாத. நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் சொல்லிட்டேன். இப்பலாம் செய்யாத சொல்லிட்டேன். நான் சொல்லுவேன்டி. சொல்லாத. எட்டி சொல்லு மீனா. என்ன இசை பத்தி என்னடி? சொல்லு மீனா, இசை பத்தி என்ன? அத்தடி என்னடி இசை பத்தி? சொல்லட்டா? நான் சொல்லட்டா? எனக்கு அடுத்த மாசம் பிறந்த நாள் வருது. நான் எல்லாருக்கும் சாக்லேட்லாம் கொடுப்பேன். உனக்கு அடுத்த மாசம் பிறந்த நாளா? சொல்லட்டா? சொல்லட்டுமா? என்னடி சொல்லி தர மாட்டே? நான் எங்க வீட்ல கொழுக்கட்டை வச்சிருக்குது. நான் வீட்ல போய் எடுத்துட்டு வர போறேன். எடி ராணி, உனக்கு வேணுமா? ஆமா டி, வேணும் டி. எடுத்து வரியா? ராணி, எக்ஸாம் பேப்பர் உங்க கிளாஸ்ல கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்களே. எடி நான் 5 பாஸ். நானும் 5 பாஸ். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எடி ராணி, வா எங்க வீட்ல நம்ம கொழுக்கட்டை எடுத்துட்டு வருவோம். எங்க கிளாஸ்ல பேப்பர் கொடுத்துட்டாங்க. ஏ கிளாஸ்க்கு கொடுக்கலன்னு சொன்னாங்க. கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு தான் கொடுத்தாங்க. 5 பேப்பரும் கொடுத்துட்டாங்க. இது பாஸா? நான் 4 பாஸ். ஆனா இங்க ஒருத்தவங்க. ஏய் இசை, நீ எத்தனை பாஸ்? இசை, உங்க கிளாஸ்ல பேப்பர் கொடுத்தாங்களா? நீ கொடுக்கலன்னு சொன்ன டியூஷன் அக்கா கிட்ட. அத்தடி எவ்வளவு பெரிய போய் டியூஷன் அக்கா வர சொல்லிட்டாளா? ஆமா, இப்பதான் டியூஷன் அக்கா கேட்டாங்க பேப்பர்லாம் கொடுத்துட்டாங்களான்னு. அவ கொடுக்கலன்னு சொன்னால. டியூஷன் டீச்சர் கிட்ட போய் சொல்லிட்டாளா? வரட்டும், நான் டியூஷன் டீச்சர் சொல்லி கொடுக்க. அது சொல்லாதடி. நான் சொல்லுவேன். பேப்பர் கொடுத்துட்டாங்க. அவ போய் சொல்லிருக்கா. நான் கட்டாயமா சொல்லுவேன். டியூஷன் டீச்சர் அடிப்பாவ, சொல்லாத. எப்படி நீ அம்மாட்டி அப்படி சொன்னா கொடுக்கலன்னு? எப்படி சொல்லுவா? அவ எப்படி சொல்லுவா? டியூஷன் டீச்சருக்கு தெரிஞ்சதோ அவ்வளவுதான். அது நான் மறந்துட்டேன். நான் கொடுக்கலனே நினைச்சிட்டு இருந்தேனா, அதான் மறந்து அப்படி சொல்லிட்டேன். ஞாபகம் வச்சு சொல்ல வேண்டியதானே? இல்ல மறந்துட்டுன்னு சொல்ல வேண்டியதானே? கொடுக்கலன்னு சொல்லிட்டா. இப்ப டியூஷன் டீச்சர் வந்து அடிப்பாவல்ல. எதுக்கு நீ போய் சொன்ன? நான் ஒண்ணு போய் சொல்லல, நான் மறந்துட்டேன். நான் நீ ஏதோ நினைச்சிட்டு இருந்தேனா, அதனால நான் மறந்துட்டேன். ஐயா, தண்டுக்கு நக்குன் தண்டு
டீச்சர் உன்னை இன்னைக்கு கொன்னுட்டாங்க. டண்டுக்கு நகுன் டண்டக்கு நகுன். போல நான் டீச்சர் சொல்லிக்கிறேன். டீச்சர் நான் மறந்துட்டேன் டீச்சர், நான் சொல்லுவேன். ஆத்தாடி. சரி சரி டீச்சர் வந்தோன்னு சொல்லி சரியா? நான் சொல்லிடுவேன், நான் மறந்துட்டேன். நீ படி. டீச்சர் அது கேப்பவளோ? ஆத்தாடி. இசை என்ன செய்ய போற? பேப்பர் கொடுத்துட்டாங்க, எத்தனை பாஸ்னு கேட்பாங்கல்ல. நீ என் டாடி வாங்கிர சொல்லிட்டேன், என் கோவத்தை கலப்பாத சொல்லிட்டேன். அவன் அஞ்சலி ஃபெயிலி. நான் செத்துருவேன் பாரு. நான் வீட்டுக்கு போறேன். சரி விடு, இதுல என்ன இருக்குது? அடுத்த பரிசையில பாத்துக்கலாம் விடு. நான் ஒண்ணும் இல்ல, நான் உண்மைதான் சொன்னேன். இனிமேல் என்கிட்ட ஜென்மத்துக்கு பேசாத. இனிமேல் ஜென்மத்துக்கு பேசாத. நீ யாரோ நான் யாரோ. இனிமேல் உனக்கு எனக்கு எதுவும் இல்ல. என்ன எல்லாரும் மாதிரி சொல்லி கொடுத்துட்டல. இனிமேல் என் வாழ்க்கையில நான் உன்னை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். இனிமேல் நீ என் ஃப்ரெண்டே கிடையாது. நீ யாரோ நான் யாரோ. சரி இசை நீ விடு. நீ உங்க வீட்டுக்கு போய் கொழுக்கட்டை எடுத்துட்டு வா, எல்லாம் சரியாயிரும் சரியா? நான் சும்மா தான் சொன்னேன். இது பேசாத. இதுவரை நீ என்கிட்ட பேசாத, நான் உன்கிட்ட சேர மாட்டேன். அதே மாதிரி நீ சடங்காய் உனக்கு சடங்கு வச்சாலும் உன் சடங்குக்கு நான் வர மாட்டேன். நீ அப்படி சொல்லாத. நான் அப்படித்தான் சொல்லுவேன். இப்ப டீச்சர் வந்து என்ன அடிச்சு கொல்லுவாங்களே. எனக்கு பரிச்சனோட காய்ச்ச தெரியுமா? அம்மா போட்டிருந்துச்சு. அதான் என்னால எக்ஸாம் எழுதவே முடியல. அம்மா போட்டிருந்துச்சா? ஆமா, ரொம்ப காய்ச்சல். அதான் என்னால எக்ஸாம் எழுதவே முடியல. அதனாலதான் நான் ஃபெயிலே ஆயிட்டேன். நான் சும்மா தான் சொன்னேன். அவளுக்கு தானே காய்ச்சல் இருந்திருக்கலாட்டி, அதான் அவ ஃபெயில் ஆயிருக்கா. ஏன்டி எல்லாரும் முன்னாடி சொன்னேன்? அவ எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கணும்ல, அதுக்கு தான் சொல்லிருக்கா. ஐயோ டிசன் அக்கா வந்துட்டாவ. எட்டி டிசன் வந்துட்டாவ. யாரு யாரு எதுவும் சொல்லக்கூடாது சரியா? அவளை காட்டி கொடுக்க கூடாது. சரி நான் கோத்து தான் சொன்னேன். என்ன டீச்சர் போட்டு அடி அடிப்பாவ. உடனே எனக்கு காய்ச்சல் வரும், நான் உடனே செத்து போயிருவேன். ஐயோ டீச்சர் வந்துட்டாவ. என்னங்க சத்தம்? உங்களை படிக்க சொல்லிட்டு தான் போனேன். என்ன புள்ள புள்ள படிக்கலையா? இல்ல படிச்சுக்கிட்டு தான் இருக்க. என்னது? இல்ல டீச்சர் படிச்சுக்கிட்டு தான் இருக்க. சொல்லாதீங்க. என்ன சத்தம்? இசை நீ படிக்கலையா? டீச்சர் அவளுக்கும் மீனாவுக்கும் சண்டை. சும்மா இருல. சண்டையா? எதுக்கு? சொல்லாதல. ஏய்சே என்ன எதுக்கு சண்டை போட்டு ரெண்டு பேரா? முதல்ல முட்டைகள் போடுங்க. எதுக்கு ரெண்டு சண்டை போட்டு ரெண்டு பேரா? எமியா என்ன? ஒண்ணில்ல டீச்சர். ஒண்ணில்லாம ரெண்டு சண்டை போட்டு நடந்தீங்க. 5 நிமிஷம் காபி குடிச்சு வரலாம்னு போனேன். அதுக்குள்ள சண்டை. எதுக்கு சண்டை? ரெண்டு 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 பேரா? டீச்சர் இல்ல டீச்சர். நான் என்னைக்கு சொன்னேன்? டீச்சர் இன்னைக்கு பேப்பர் கொடுத்தாங்களா? ஆனா இசை உங்ககிட்ட போய் சொல்லிட்டா. போய் சொன்னாளா? பேப்பர் கொடுத்தாங்களா? இசை எங்க அம்மா கிட்ட போறேன். இசை இரு. ஐயோ இப்ப எங்க போற? அங்க வா நீ. உங்க அம்மா கூட்டிட்டு தான் வரேன். அங்க வா. இந்த பிள்ளை சொல்ல அழுதுட்டே போதே. ஏன் தேவ அழுதுட்டே போறா? ஏன் உங்க தான் கேட்க. அந்த பிள்ளை எதுக்கு அழுதுட்டு போதே? இப்ப சொல்ல போறீல இல்ல எல்லாரும் முட்டு போட கேட்டுமா? இவ எதுக்கு எழுதிட்டு இருக்கா? நீ எதுக்கு எழுதிட்டு இருக்கா? அவன் கூட்டாளி தானே. டீச்சர் பேப்பர் கொடுத்துட்டாங்களா? ஆனா அவ உங்ககிட்ட போய் சொல்லிட்டாளா? அதான் மீனா நான் டீச்சர் சொல்லுவேன்னு சொன்னா. அதான் அவ அழுதுட்டா. அது மட்டும் இல்ல டீச்சர், இசை எல்லாத்துலயும் ஃபெயில் ஆ. சரி சரி எல்லாரும் படிங்க. இதுல என்ன இருக்குது? எல்லாம் புக் எடுத்து படிங்க. அவ வருவா. ஏ துளசி அவளை போய் கூட்டிட்டு வா. டீச்சர் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா? வந்து படிக்கணும்னு சொல்லு போ. நான் போட்டா நீ உட்கார்ந்து படில. எடி துளசி நீ போ. ஓகே டீச்சர். சரி சரி படிங்க. இன்னைக்கு மேக்ஸ் தான் எடுக்கணும். போடுங்க. இல்ல அந்த போர்டு அழிச்சு போடு. எட்டி அவ செத்துட்டா நீ என்ன செய்வ? என்ன பயம் காட்டாதடி. அவ அழுதா அவளுக்கு காய்ச்சல் வந்துரும். காய்ச்சல் வந்தா அவ செத்து போயிருவா. நீ என்னடி பண்ணுவ? சும்மா இருட்டி. அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. அத துளசி கூப்பிட போயிருக்கல்ல. அதுக்குள்ள அவ செத்துட்டான்னா என்னடி என்ன சத்தம்?
இல்ல இல்ல டீச்சர், அவளுக்கு செத்துருவேன்னு சொன்னால அதுக்குதான். அவளை சாமாட்டா உட்காந்து படிங்க, பிள்ளைல பேச்ச பாரு. ஏன் பட்டு தங்கம், ஏன் வைரத்தங்கம், 4 நாளைக்கு ஒருத்தர் என் பிள்ளை டியூஷனுக்கே போகுது. ஏமா ஒழுங்கா டியூஷனுக்கு பார்த்தங்க? அச்சச்சா என் தங்கமே, என் வயிறு அப்படி சொல்லக்கூடாது. இப்ப அண்ணன் வந்துருவான். அண்ணன் ஒண்ணு சொல்லட்டுமா? நான் போவலம்மா. அப்படி சொல்லக்கூடாது. சரி வா, அம்மா கொண்டு விட்டுட்டு வரேன். ஓடியா. அம்மா எனக்கு தூக்கம் வருதுமா. டியூஷனுக்கு கிளம்பியாச்சுல்ல, இனிமே தூக்கம் வரதான் செய்யும் உனக்கு. அம்மா எனக்கு கக்கா வருதுமா. அதெல்லாம் 2 தினம் போயாச்சு, இன்னும் வராது. ஒழுங்கா வா டியூஷனுக்கு. அம்மா எனக்கு ரொம்ப காய்ச்சைக்குமா. அதெல்லாம் மறந்து கொடுத்துக்கலாம், நீ வா. ஐயா டியூஷனுக்கு அடிப்பவல. அம்மா எனக்கு தூக்கமா வருதுமா. அத டியூஷனுக்கு 1 மணி நேரம் தானே, போயிட்டு வந்து தூங்கு வா. கக்கா வந்து சொல்லும்ல. அதெல்லாம் வராது, நீ வா. அம்மா நான் டியூஷனுக்கு போறலம்மா. நான் இசைமேனில இப்ப டியூஷனுக்கு தான் போயிருக்கா. அவ கூட உட்கார்ந்து பாடி, சரியா? நான் போவலம்மா. ஏடி ஊருல புள்ள எல்லாம் டியூஷனுக்கு போகுது, நீ மட்டும் தான் போக மாட்டேன்னு அடம் பிடிக்க. இந்த பையில கொடுக்க செல்லம் தான் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க பாத்துக்க. இன்னைக்கு தான் அண்ணே மாதிரி வீட்டுல இல்ல, இன்னைக்கு உன்னை டியூஷன்ல கொண்டு விட்டாதான் உண்டு. இல்லைன்னா ஒரு பக்கமா அனுப்ப மாட்டேங்க அனுவன். தூக்கி வச்சு கொஞ்சி 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 இந்த புள்ள வளைச்சு இல்லாமே போச்சுது. கீழே விட்டு வளர்த்தாதானே புள்ள மாதிரி இருக்கும். ஆளுக்காலாம் வந்து தூக்கி சமக்க அனுவன். எப்படி இந்த புள்ள வளரும்? அண்ணன் வந்துட்டான் பாரு. அப்பா என்ன காப்பாத்த வந்த தெய்வமே. ஏமா பாப்பால எங்க கூட்டு வரியா? ஆஸ்திரிக்கா கூட்டு வரியா? டியூஷன்ல கொண்டு விட போறேன்ல. நடிப்ப ஆரம்பிச்சிட்டா. ஏமா பச்சை புள்ள சாயங்காலம் போல கொண்டு டியூஷன் விட்டுட்டு அது தூங்க வைங்கம்மா. ஏல ஊல முட்டை பிள்ளைலாம் டியூஷன் படிக்க போகுது. 50 ரூபா டியூஷன் ஃபீஸ் கொடுத்துருக்கேன். 4 நாளைக்கு ஒருத்தருப்பாது போயிட்டு வரட்டும்ல. இம்மா பச்சை புள்ளமாங்க, அது பாட்டுல தூக்க கலப்புல இருக்குது. தாய்ங்க வாமா, நீ அண்ணங்கிட்ட வா. ஏல புள்ள வம்பா பேர் வாழ. யாரு அந்த பக்கத்துல லட்சுமி மாவன் இல்ல, அழகா ஏபிசி சொன்னான். ஏபின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன ஆனாவனா கூட முடிக்க மாட்டேங்க. பாப்பா இன்னைக்கு ஒரு நாள் டியூஷன் போறியாமா? எனக்கு தூக்கம் வருது. அப்படி தூக்கம் வருது இல்லாம தூங்க வச்சிருங்க. ஏல அவ 3 மணி வரைக்கும் தூங்கி இருக்காளே, இவன் தூக்கம் வராது. இன்ன நைட் ஃபுல்லா நம்மள உயிர் எடுத்து தான் தூங்குவா. தங்க புள்ள நீ வந்து தூங்குமா, வா கொஞ்ச நேரம் டியூஷன் போயிட்டு வருமா? எனக்கு கக்கா வருது. ஏமா பிள்ளைங்க கக்காமா கொண்டு வைங்கம்மா, போங்க. ஏல இப்போ நம்ம குட்டி கட்டி விட்டுருக்கேன், அதுக்குள்ள மறுபடியும் எப்பல வரான்? ஆமா பிள்ளை பாவம் போக மாட்டேங்கல, விடுங்களேன். காலம் போன காலத்தை அந்த பயவுள்ள பெத்துட்டு நான் படுத பாடு. சோப்பா அவி ஜீவனெல்லாம் எடுத்துரு. ஏல இனி எப்பல டியூஷன்ல கொண்டு விடணும்ல. அண்ணா சரி புள்ளைய கொண்டாங்க. சரிம்மா பேக்க கொண்டாங்க. சரி நான் கொண்டு டியூஷன்ல விட்டுட்டு வரேன். சரி தங்கப்புல டாடாமா போயிட்டு வா. அம்மா டாடா டாடா பத்திரமா போயிட்டு வா. போ போ, அம்மைக்கு சோத்த பொங்கணும் போ. தங்க புள்ள அண்ணே கடைக்கு போகும்போது முட்டாய் தரேன், வா முட்டாய் தின்னுட்டே போக முடியா. சிங்கிச்சா சிங்கிச்சா, சிவப்பு கலரு சிங்கிச்சா, மஞ்சள் கலரு சிங்கிச்சா, வெள்ளை கலரு சிங்கிச்சா, பச்சை கலரு சிங்கிச்சா, சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, அடக்கி போலா சாய்ந்தாடு. தங்கம் தங்கம். ஏய் ஓய் எதுக்கு எழுதி போற? ஏன் எதுக்கு அழுது போற? சொல்ல மாட்டேன். எதுக்கு எழுத? இங்க வா. எனக்கு காய்ச்சல், ரொம்ப காய்ச்சல். காய்ச்சலா? என்னடி சொல்ற? இங்க வா. நான் எங்க வீட்டுக்கு போறேன். உங்க அம்மா வீட்ல இல்ல, உங்க அம்மா அங்க வடக்கூருக்கு போயிருக்காவ. வீட்டு சாவி சரிடி, எங்க அம்மா தான் சொல்லிக்கிட்டு இருந்தாவ. நான் வரல உங்க வீட்டை பார்த்தேன், உங்க அம்மா இல்ல. சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம். ஓடியா. எப்படியோ இன்னைக்கு இவ தைவில நான் டியூஷனுக்கு போகல. எம்மா எம்மா என்னையா இதுக்கு டியூஷன் போயிட்டியாமா? போகலமே. உனக்கு சௌரியமா போச்சுது. ஏம்மா யா புள்ள அழுது. இல்ல எதுக்கு புள்ள அழுதா? இல்ல சத்தத்தை போட்டியா என்ன? இல்லம்மா ரோட்ல தான் அழுது வந்தா. வீட்டுக்கு போறேன்னா அதான் அத்தை வீட்டுல இல்ல. ஆமா வடக்குறுக்குலாம் போயிருக்கா. ஏன் மத்தாங்க எதுக்கு மத்தாங்க அழுத? ஐயோ என் தங்கம் அழகு போல அழுத. ஏமா என்னாச்சுது? எதுக்கு அழுது இருக்க நீ? நான் டியூஷன்ல இருந்து வந்துட்டேன். எந்த பிள்ளைல வந்து சண்டை பிடிச்சோ? அது எவ சண்டை போட்டா? வா என்னன்னு கேப்ப ஓடியா.
கழுத்த கட்டிட்டு கிடப்பியா பிறவு என்ன அது ஒரு புள்ள பூச்சாச்சே இட்ட வச்சு அண்ணன் கிட்ட போட மாட்டாளே அத சண்டை போட்டா அவ இல்ல அவ டீச்சர்ல சொல்லி கொடுத்துருவாளா டீச்சர்ட்ட சொல்லி கொடுத்துருவாளா என்னத்த சொல்லி கொடுத்துருவா என்ன நான் சொல்ல மாட்டேன் பரவாயில்ல சொல்லு வேண்டாம் அப்பதானே மீனா கிட்ட என்னன்னு கேட்க முடியும் எதுக்கு ஒண்ணு திட்டினா அது வந்து என் பிள்ளை அழ வச்சிருக்காளே எதுக்கு அந்த பிள்ளை இப்படி பண்ணுச்சுது சொல்லுமா எதுக்கு நீ ஆசுனா டீச்சர் பேப்பர் கொடுத்தாங்களான்னு கேட்டாங்கல்ல நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டேனா அதுக்கு என்ன தெரியாம சொல்லிருப்பா அதுக்கு போய் பிள்ளை மாத்திருக்கா ஆமா எல்லாரும் முன்னாடியோ நான் ஃபெயிலிங்கத சொல்லி சிரிச்சிட்டா நீ எத்தனை படம் ஃபெயிலு எங்க அம்மா வேற அடிக்க உன் பேப்பர் எடு இந்த கேட்காம பாரு குடு பாப்பா இசை உன் பேப்பர் எடு விடு இசை நீ நான்லாம் ஒரே வர்க்கம் விடு விடு பாத்துக்கலாம் விடு விடு எனக்கு தெரிஞ்சு போச்சே சும்மா இரல பிள்ளை போய் அழ வச்சுக்கிட்டே இசை எத்தனை படமா பாசு அத்தடி உங்க அம்மா வரவ கம்ப தூக்கிட்டு வரவ டக்கு நக்குன்னு செத்த ஆமாமா அடிப்பா ஆளை பார்த்துட்டு பிள்ளை அடிப்பா பிள்ளை மேல அவ கைய வைக்கட்டும் எனக்கு பேப்பர் எடுன்னு சொன்னேன் சரி கொண்டா எல்லா படமும் அவுட் ஆயிருக்கா 1 2 எல்லாத்துலயும் அவுட்டா 25 மார்க்கு 20 மார்க்கு 22 20 18 15 என்னண்ணே எத்தனை படம் பாஸ் ஆயிருக்கா அதுல பிள்ளை எல்லா பட்டிலும் பாஸ் ஆயிருப்பா அப்படியா அது நல்ல மார்க் தான் எடுத்துப்பா சொல்லுண்ணே என்ன பேப்பர் பண்ணா எவ்வளவு மார்க் எடுத்துக்கான்னு பாப்போம் வரல நீ பார்த்து என்ன பண்ண போற போ வேலையை பாரு போ நீ மட்டும் பேப்பர் பார்த்தா இசைத்தனா அத்தான் கொண்டாமா அத்தான் பார்த்தேன் இல்ல அந்த டிராக்டரை கிளம்பி முடியல நான் வயலுக்கு போகணும் ஏய் நீ டூட்டிக்கு போகலையா இப்போதான் டூட்டி முடிஞ்சு வந்தேன் காலையில தான் போகணும் நான் அதுக்குள்ள வயலுக்கு போயிட்டு வந்துடுறேன் சரியா இந்த பிள்ளைய கூட டீசல் வந்து விட்டு வந்துரு போ பாப்பா வா ஐயோ டீசல் வந்து தப்பிச்சலாம் நினைச்சேனே என்ன நீ வயலுக்கு போ நான் 2 டீசல் வந்து விட்டு வந்துடுறேன் வேணாம் போற வழி தானே நான் 2 விட்டுட்டு போயிருந்தேன் பாப்பா வா சரி பேப்பர் உள்ள வை என்ன அவன் எவ்வளவு மார்க்குன்னு சொல்லவே இல்ல எல்லாம் பாடம் பாசுதான் பாப்பா வா நானும் சொல்றேனே பிள்ளை எல்லா பாட்டிலும் பாஸ் ஆயிருப்பானே அது நல்லா படிப்பாளே என் தங்கம் அவன் ஆளு அழகு போல இருந்தாலும் அறிவு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும்ல பேப்பர் உள்ள பேப்பர் கொண்டானே நானும் பாக்க நானும் கலெக்டராக போயிருந்தாங்கல்ல பேப்பரை பார்ப்போம் என்ன கொண்டானே தூக்கி போட்டு மிதிச்சு ராஸ்கா போடா நீ உள்ள வை அழுத கண்ணியத்தோட அம்மா இதுக்கு சாப்பிடக்கு ஏதாவது கொடுங்க நான் கொண்டு விட்டுட்டு வரேன் நான் கொண்டு விட்டுட்டு வரேனே ஓடிடு அந்த டிராக்டர்ல கழுவு போ அம்மா இவ டீசல் வந்து இருட்டு வந்தலமே எதுக்கு டீசல் வந்து இருட்டு வந்தமே எதுக்கு நீ படிக்க படிப்புக்கு உனக்கு டியூஷன் வர கேடுன்னு நான் 50 ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கேன் நீ பாதில இருந்து சொல்லி இருக்க அந்த கம்பு எங்க எப்ப பாரு கம்பு எடுத்து வா ஆமா புள்ள அடிச்சு போ தலைக்கு புள்ள அடிப்பாளாம்ல புள்ளைய எடுக்கமேடி இன்னைக்கு அவன சாத்துல அவ முதுகு தொழில பிஞ்சு எடுத்துறணும் படிப்பு ஒரு மண்ணு கிடையாது எல்லாத்துலயும் கூமுட்டா பய உள்ள பாரு புள்ளைய பார்த்து என்ன பேச்சு பேசுற படிப்பு வரும் அதெல்லாம் படிக்கும் போது படிப்பா படிச்சு கரையறவானு நானும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சா சரி பக்கத்து ஊர்ல படிக்க மாட்டேக்கான அதுக்கு ஊர்ல கொண்டு சேர்த்த மாட்டா கழுத கூமுட்டே வந்து பிறந்துக்கு கூமுட்டை டியூஷன் ஈட்டு வந்திருக்கா அந்த டியூஷன் பிள்ளை என்கிட்ட சொல்லுது அவ இப்பதான் வீட்டுக்கு போனானு நான் முதுகுதலி பிக்கிறத வந்த உனக்கு ராஸ்கல் பாரு சும்மா பிள்ளை அடிச்சிட்டு கிடக்காத சொல்லிவிட்டேன் சரி விடுங்க அவ வேணா படிச்சு கலெக்டரா போறா இல்லையா இசை மூஞ்சி மொழி பேத்துறேன் நடக்கலே சும்மா தம்பி சொன்னேன் 4 பேர் சிரிக்க மாதிரி ஆக்கிச்சிட்டு இருக்கடி இன்னைக்கு உன் முதுகுதலி பிச்சி உப்பு போட்டல முட்டங்கால போட வைக்கல பாத்துக்கிட்டே நீ வீட்டு பாட்டி நீ படிச்சு கிச்சல போ வா ஒழுங்கா வீட்டுக்கு வா இன்னைக்கு உனக்கு இருக்குது இரு வா புள்ள மேல கைய வச்ச இத விடுங்காத்த பெரிய படிப்பு நீ பாயிஸ் இத விடுங்காத்த இன்னைக்கு யாரை விட போறா இல்ல சின்னனே அந்த கம்ப புடுங்கலாம் அவகிட்ட இருந்து கொண்டாங்க இது என்னத்த இருக்குது கொண்டாங்க சின்ன பிள்ளை தானே கொண்டாங்க யார் இன்னைக்கு தடுக்க கூடாது சொல்லிட்டேன் எல்லாரும் செல்ல கொடுத்தா கழுத வந்து நிக்க கழுத கூப்பிட்ட கழுத வயசுக்கு வந்த பிள்ளை பத்தி என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க சத்த சரி செத்து தொலைஞ்சிட்டா கூட எனக்கு நிம்மதியா இருக்கும் இப்படி கோபப்பட்டா என்ன அத்தை பத்தி நீ சொல்லிட்டா
இன்னொரு வாட்டி தேவையில்லாத வார்த்தை வாயில வந்தது எல்லா நாளும் பொறுமையா இருக்க மாட்டான் இந்த கேன்சல். என்ன படிப்பு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வந்துடாது. வரத படிப்ப வானாலும் வராது. அவளுக்கு ஏதாவது திறமை இருக்கும், அதை பாத்துக்கலாம். இவன் என்ன எல்லை மீறி போய்கிட்டு இருக்கான். இந்த பாரு, இப்ப உன்கிட்ட இருக்கிற அந்த ஒரு புள்ள மட்டும்தான். அவளும் செத்து போயிட்டா நீ என்ன பண்ணுவ? என்ன வார்த்தை பேசுற நீ? அவன் இல்லாம நீ இருந்துருவ? இந்த புள்ள இல்லாம நீ இருந்துருவ? என்ன பேச்சு பேசுற? உன் 2 புள்ளையும் அவன் தூக்கிட்டு போயிட்டான். இந்த புள்ள ஒண்ணுதான் போக மாட்டேன்னு உன் காலை கட்டிட்டு இருந்துச்சு. இந்த புள்ளையும் போயிருந்துன்னு வச்சுக்க, நீ அனாதே நின்றுப்ப. புள்ளைல பேசும்போது என்ன வார்த்தை சொல்லி பேசுன்னு அறி வேண்டாம். ஈச செத்து போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த புள்ளையால் தான் உன் உசுறு கிடக்குது. அம்மா அம்மன்னு சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. உனக்குன்னு ஒரு பிடிமான இருக்குது அந்த புள்ள மட்டும்தான். வீட்டுக்கு மகாலட்சுமியா பிறந்த பிள்ளைய பார்த்து செத்து தொலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ உன் புருஷன் வந்து வாழு வாழுன்னு கெஞ்சிட்டு கிடக்கானே, எதுக்கு? இவ்வளவு வச்சுதானே? அப்பப்போ வந்து பார்த்துட்டு உனக்கு புருஷங்க அதிகாரத்தை கொடுத்துட்டு போறான். எப்படி? இவளாலதான். என்ன பேச்சு பேசிட்டா பிள்ளைய பார்த்து. போ வீட்டுக்கு. வருவா என் பிள்ளை, வருவா. போ. இல்ல வைடி, கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கரையத்தி ஒரு டிகிரி படிக்க வச்சலான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் ஃபெயில் ஆயிட்டு வந்து நிக்க. படிப்புங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது. ஒருத்தங்களுக்கு வரும், ஒருத்தங்களுக்கு வராது. அதுக்காக அவங்க முட்டாள் கிடையாது. அவங்களுக்கு வேற திறமை இருக்குன்னு அர்த்தம். போன பொங்கலுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு போட்டி வச்சாவ. ஏதாவது ஒரு தலைவரை பத்தி பேசணும்னு. நம்ம ஊர்ல எந்த பிள்ளைலாவது பேசுச்சா? உன் மவ மைக்க பிடிச்சி எப்படி பேசுனா? அந்த பிள்ளை பத்தி முட்டா பயவலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஊரே வாயை பறந்து பார்த்துச்சு. அவன் வாய் மேல விரல வச்சு பார்த்துட்டு இருந்தான். என்ன அழகா பேசுச்சு பிள்ளை. என்ன பேச்சு பேசிட்டா பிள்ளைக்கு அறிவு இல்லைன்னு. பள்ளி பாடம் புத்தக படிப்பு அவளுக்கு வரல, ஆனா மத்த படிப்பெல்லாம் அவளுக்கு வரதானே செய்யுது. இல்ல எழுத படிக்க தெரியாம இருக்காளா? எழுத படிக்க படிச்சிருக்கல போதும். இனிமேல புள்ளைய பார்த்து செத்துரு வச்சிருன்னு ஏதாவது சொன்னேன் என் வீட்டு பக்கம் வராத. தொலைச்சு போ. சரி வா, வீட்டுக்கு வா. ஒண்ணு வேண்டாம், போ. அவன் டியூஷனுக்கு போவா. அவன் டியூஷன்ல கொண்டு விட போறான். வர சாயங்காலம் வருவா. போ. வேண்டாம், நான் கொண்டு விட்டுட்டு வரேன். வா. வேண்டாம், நான் கொண்டு விட்டுக்கிறேன். ரொம்ப எல்லை மீறி போறானே. போ போ, நான் வந்து உடனே இருக்காமல. போ, நீங்க கூட போங்க. சரி நான் கூட போறேன், நீ போ. வந்துட்டு புள்ளி அடிக்கிறதுக்கு. ஏமா காப்பி போட்டு வச்சிருக்கேன், குடிச்சிட்டு அந்த டாக்டர்ல கழுவி போடு. போ. சரிங்கம்மா. ஏய் இரியா, அந்த பாலை மட்டும் மூடி வச்சிட்டு வந்துடுறேன். சேர்ந்து போலாம் டியூஷனுக்கு. சரிங்கம்மா. ஒண்ணு இல்ல, அழாத. சரி, அழக்கூடாது. சரியா? ஐயா, நான் அதை பார்க்கலையா? சரி கண்ணில் தூசி பாரு. போலாமா? சரிம்மா, நீங்க எதுக்கு? நான் கொண்டு விட்டு வந்துருக்கேன். சரி, இப்ப பார்த்து கூட்டி போயிருவியா? சரிம்மா, நான் கூட்டு போயிடுறேன். பேக்க கொண்டா வச்சுக்கிறேன். கொண்டா கொண்டான்னு சொல்றோம்ல, பேக்க கொண்டா. சரி, அளவா வா, நான் டியூஷன் சொல்லி விடுதேன். வா. இது எதுல போய் முடிய போதோ தெரியலையே. தள்ளி வா, கல்லு கிடக்கு பாரு, பார்த்து வா. சரி அல்லாத, சாயங்காலம் ஸ்கிப்பிங் கட்டலாம் வாங்கி தரேன்னு. அப்படியே கோகோ விளையாட்டுக்குள்ள வாங்கி தந்துருங்க. சரி சாயங்காலம் வாங்கி தரேன்னு. அல்லாம வா. என்ன வீட்டுக்கு போனா எங்க அம்மா அடிக்குமா? நான் இருக்கல, அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க. ஓ, எப்படி அடிக்காங்க நான் பாக்குறேன். அதெல்லாம் உண்மையிலே யாரும் கைவிக்க முடியாது. போ. எங்க அம்மா அடிக்க, நான் எல்லாத்துலயும் ஃபெயில். எங்க அம்மாக்கு தெரியாது. சரி சொல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். இப்ப என்ன, அந்த பேப்பர் எடுத்து வந்துட்டு போ, நான் பாத்துக்கிறேன். இருக்கல, பாத்துக்கிறேன். அந்த பேப்பர் மட்டும் எடுத்து வந்துட்டு போ. அப்படியா? எங்க அம்மா நிச்சயமா என்ன அடிக்கும். நான் பாத்துக்கிறேன், அடிக்க மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி வா, டீச்சருக்கு நேரம் ஆயிட்டல, வா. விஷயம் அப்படி போகுதோ? என்ன ரூபியக்கா, போலீஸ்காரன் சவாசம் ரொம்ப இருக்கும் போலுக்கு. சொன்னேன் தங்கக்கம் அவனை சொன்னேன். அது விளங்காத பயில பாத்துக்கிடுங்க. அன்னைக்கு தான் எங்க வீட்டை அடிச்சு நொறுக்கு நானுவேன். வெறும் பொம்பளை பறிக்கு பைய பாத்துக்கிடுங்க. என் நாத்தனாருக்கு ரூட் விட்டுட்டு அலைய நான் பாத்துக்கிடுங்க. ஊர்ல ஒரு பொம்பளை விட மாட்டேக்கானுவாக்கா. என் நாத்தனார் எவ்வளவு பெரிய பிள்ளை, அவளை கூட பாப்பாக்கா அந்த பையன். தங்கக்காவும் நீங்களும் வேற ரொம்ப உறவுல பொண்ணுங்கன்னு கேட்டு வந்துடாம எப்படியோ
அனுப்பியிருக்கலாம். இந்த விளங்காத பையன்கிட்ட விட்டு எப்படித்தான் என்ன தைரியத்துல தான் நீங்க வளர்க்கீங்களோ தெரியல. ஏங்கா ஊருக்குள்ள அலசல் பசலா தங்கங்கா அவிய முத்த மவனுக்கு உங்க பிள்ளை காட்டுதா காதுல விழுந்தது. அப்பெல்லாம் ஒண்ணு கேட்கலையா? கேப்பாவ மெதுவா கேப்பாவ. அவனு இப்பதானே எஸ்ஏ இருக்கானு கேப்பாவ. வயசு வித்தியாசம் இருக்காது. அது என்னது சரிதான், இப்பதான் வயசு வித்தியாசமே கிடையாது. எப்படி உங்க மவள என்ன 8 வயசு முத்திருக்க மாட்டான். பாத்துக்கிடுங்க. அவன் ஒரு காசுக்கே ஆக மாட்டான். ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டாவ தங்கக்கா சும்மா ஒண்ணு உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கல, பாத்துக்கிடுங்க. அதான் எல்லாமே ஏதாவது செய்வாவளா? இந்த பிள்ளை அழகு போல இருக்குது. அந்த தம்பி 3 பேரும் சித்தி சித்தி வாரானுவ. ஓ வாய கழுவி. எப்பா பார்த்தாலும் எதாவது பேசிக்கிட்டு போ. இல்ல சொன்னேன் 3 பேருமே சும்மா தான் பாத்துட்டாலே தான் பாத்துக்கிடுங்க. உங்களுக்குலாம் சுருக்குன்னு கோவம் வர வேண்டியதான். உண்மைதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ ஒண்ணு உண்மை சொல்ல வேண்டாம் போ. என் அக்கம் பக்கம் பழகி எடுத்துக்க மாட்டாவளோ? பழகுனா என் பிள்ளை சின்ன சின்ன அங்கதான் இது வளருது. நீ நினைக்க மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. தேவையில்லாம பேசிட்டாலே அதை சொல்லிவிட்டேன். சின்ன பிள்ளைல சரி இப்பதான் மோச்ச அடங்காயிட்டால. இப்ப எதுக்கு அந்த வீட்டு கொடுத்தீங்களா? அங்கே 3 இடிச்சி பையில கிடக்கானுவ. ஆம்பளை பையனா கிடக்கானுன்னு தெரியும். பிறவென்ன தேவையில்லாம பேசாத மாதிரியா? உன் வேலை எதுவும் மட்டும் பாத்துட்டு போ. இனிமேல் என் பிள்ளை பத்தி ஏதாவது பேசுனேன் அதுக்கப்புறம் தான் இருக்கு சொல்லிவிட்டேன். போடி போ. இன்னும் கொஞ்ச நாள் உன் மோளை இழுத்துட்டு எவனாவது ஓடுவான் பாரு. உன் மோளை வேற பாத்துக்க லட்சணமா இருக்கா. கண்ணு மூலியமா 3 பேர்ல எவனாவது ஒருத்தன் கண்டிப்பா இழுத்துக்கிட்டு ஓடுவேன். தங்க ஒண்ணு சும்மா உங்களுக்கு சோத்த போட்டு வளர்க்கல. ஆமா மௌலிக்கு எப்படியா வளைச்சு போட்டலான்னு அலையுது. எனக்கு தெரிஞ்சு இந்த முந்த பையன் தான் தூக்கிட்டு ஓடுவான். அவன் அப்படி பொத்தனாப்பிள்ள கூட்டிட்டு போறான். எப்படா வெக்கமே இல்லாம பிள்ளை பிறந்தி பாப்பாளோ தெரியும். எப்போ நம்மளாம் முடியாதுமா. நாளை என் மோளை பொத்தி பொத்தி வளர்க்க. என் மோளை யாருக்கிட்டே ஒரு வாய் பேச மாட்டாப்பா. பிள்ளை வளர்த்தா என்ன மாதிரி வளர்க்கணும். என் மோளை குறிஞ்சுதானே நிமிர மாட்டாப்பா. இப்பதானே மேட்ச் சொல்லி கொடுத்தேன். இப்ப வருஷத்துக்கு எடை போட்டு கொண்டு காட்டணும். ஏடி அவ செத்து போயிருப்பாளோ? ஆட்டாடி எல்லாம் ஒன்னாலதான். ரொம்ப நேரம் ஆயிட்டல. அவ செத்து போயிருப்பா. நான் ஒண்ணுமே பண்ணல. உன்னை யாரு அவ ஃபெயிலு அப்படின்னு சொன்னா அது அவளுக்கு எனக்கும் சண்டையா? அத நான் போட்டு கொடுத்துட்டேன். அதான் அவ சாவ போயிட்டா. நான் துளசி கூட போயிட்டு வந்துட்டா. அவ இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டா. அவன் என்னையமா செத்து தான் போயிருப்பா. இல்லையக்கா இசை வந்துட்டா. வாடா கிங்ஸ்லி. என்னடா? அக்கா என் தங்கச்சி இசையும் கூப்பிட்டு வந்தேன். அது வந்து அதெல்லாம் ஒண்ணுடா. இந்த மீனா ஒரு சண்டை போட்டுருக்காள்வ. அதான் ஓடிட்டு வந்துட்டா பாத்துக்க. இல்ல அவளை அல்லாம பாத்துக்கிடுங்க. இல்ல அவங்க அம்மா வேற தேவையில்லாம அடிப்பாங்க. பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்குதான். சரிடா நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி பாருங்க. அறிவுலாம் நிறைய இருக்குது. விளையாட்டு அதிகமா விளையாடுறால அதான் படிப்புல கவனம் செலுத்த மாட்டேங்கிறா. அதை மட்டும் கொஞ்சம் கண்காணிச்சுக்கோங்க. ஆனா கண்டிக்க வேண்டாம். அப்படிங்களா சார்? நீ எங்க தான் டியூஷன் படிச்ச? ஆள பாரு. இல்ல எங்க அத்தைக்கு சரியா கூறு கிடையாது. அடிப்பாங்க மடத்தனமா அடிச்சிருவாங்க. தாங்கிக்கிட மாட்டா. இப்ப கூட தேவையில்லாம பேசிட்டாங்க. அதான் அழுதுட்டு வரா. சரிடா அவங்க அம்மா பார்த்தா தெரியுமே. சரிடா நான் பாத்துக்கிட்டேன்டா. யாரும் சண்டை கிட்ட போட்டுறாம அப்புறம் யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். முக்கியமா மார்க்க பத்தி பொது வெளியில சொல்ல வேண்டாம். சரிடா நான் பாத்துக்கிட்டேன். இங்க யாரும் சொல்ல மாட்டோம். இது அவளுக்கு 2 சண்டை போட்டுருக்காளுங்க. அதான் சொல்லிட்டாளுங்க. என்னதான் இருந்தாலும் அவ்வளவு வயசுக்கு வந்த பொண்ணு தானே. அதான் அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. பாத்துக்கிடுங்க சரியா? சரிடா. உன் தங்கச்சி அவ சின்ன பிள்ளை. அது எப்படினாலும் படிச்சுட்டு போட்டோம். சரிடா நான் பாத்துக்கிட்டேன். சரிங்கக்கா. மீனா என்னண்ணே? சண்டை போடக்கூடாது. டியூஷன் முடிஞ்சு ஒண்ணா வாங்க. சரிண்ணே. சரிங்கக்கா நான் கிளம்புறேன். வயலுக்கு போறேன். சரி வரேங்கக்கா. சரிடா. சரி சந்தோஷமா இரு. என்ன அல்லாத ஒழுங்கா பாடி. சரியா சொல்லியிருக்க. சரி சரி உட்காரு. அல்லாதுன்னு இவன் படிப்புல புலி. நான் வந்துட்டு போறேனே. இவன் எப்படி படிப்பான் தெரியுமா? மேக்ஸ் அப்படித்தான் போடுவான். உங்களுக்கெல்லாம் மேக்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு போதும் போது நான். இவன் தான் மத்த பிள்ளைகளுக்கே மேக்ஸ் எடுப்பான். படிச்சா இன்னைக்கு போலீஸ் ஆயிருக்கான். இப்படி படிச்சாதான் நல்ல உத்தியத்துக்கு போக முடியும். எல்லாம் உப்புக்கு எடுத்து படிங்க. ரேச்சலே ரேச்சலே இசை சாரினே. இங்க வாரியா? வேண்டாம். எங்க அம்மா எப்படி அடிச்சாங்க தெரியுமா? அடிச்சாவளா? ஆமா பேட்டு கம்பு வச்சு. அச்சச்சோ. சரி உட்காரு உட்காரு உட்காரு. சாரி இசை. அந்த அண்ணன் உன்னை பார்த்தாவளா? இல்ல அவைய பாத்திருப்பாவ. எல்லா டியூஷனுக்காரா இருக்கவல்ல அதான் பாத்திருக்க மாட்டாவ. ஆனா உன்னை பார்க்க தான் வந்திருப்பாவ.
ஆனா இசை மேலதான் ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அவ அங்கே தானே இருக்கா, அதான் அப்படி பாசமா இருக்காவ. அந்த தங்கத்துல அவளுக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும்ல, அதுக்குதான். அவளுக்கு என்ன பிடிக்க மாட்டே, பிடிக்கும். நான் அதுக்கு தான் சொல்றேன், உன் மனசுல இருக்கதான் அங்க சொல்லு நீ. பிறகு அந்த அண்ணன் வேற யாரையாவது காதலிச்சிடாம நம்ம ஒரு டேசியக்கா இருக்காவல்ல, அவைய கூட விரும்பதான் நான் கேள்விப்பட்டேன். அவைய கூட லவ் லெட்டர் எல்லாம் எழுதி வச்சிருக்காவலாம். என்ன சொல்ற? அது மட்டும் இல்ல, நம்ம ரோசியக்கா இருக்காவல்ல, அவைய கூட அப்படித்தான் எழுதி வச்சிருக்காவ லவ் லெட்டர், தெரியுமா? அது மட்டும் இல்ல, நம்ம சென்சியக்கா இருக்காவல்ல, அவளும் தான். அப்புறம் நம்ம துறையமல்ல பேச்சம்மா, அவ கூட கிங்ஸ்லனை பாக்கா, தெரியுமா? ஆனா நம்ம ஊர்ல நீ தான் ரொம்ப அழகு, நீ தான் வெள்ளைக்காரி மாதிரி வெள்ளை வெள்ளையன்னு இருக்க. இசை கூட கருப்பு தான், ஆனா நீ தான் ரொம்ப வெள்ளை வெள்ளையன்னு இருக்க. நீ போய் கிங்ஸ்டன் என்கிட்ட போய் சொல்லு, நான் உங்களை காதலிக்கேன்னு சொல்லு, இல்லைன்னா வேற யாராவது முந்திடுவாங்க. எப்படி சொல்ல, எனக்கு பயமா இருக்குடி. பாரு பாரு, இந்த தேசியக்கா எல்லாம் லவ் லெட்டர் கொடுத்துருவ, பரவாயில்லையா? இல்ல, அதுக்கு தான் சொன்னேன், ஒழுங்கு மரியாதை லவ் லெட்டர் கொண்டு கொடுத்துறேன். எனக்கு பயமா இருக்குடி, ஆனா இல்லாம என்னால இருக்க முடியாதுடி, நான் ரொம்ப விரும்பிட்டேன். சரி, இன்னொன்னு பண்ணலாம். இசைதான் அந்த வீட்டுல இருக்கா, இசை அந்த வீட்டுல ரொம்ப செல்ல பிள்ளை மாதிரி இருப்பா. இன்னொன்னு, இசைதான் இப்ப வந்துட்டு பண்ணவள கிங்ஸ்டன் என்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாவ. அதனால நீ இசைக்கிட்டே கொடுத்து விட்டுரு. இசைக்கிட்டே லவ் லெட்டர் கொடுக்க சொல்ற? அவன் நம்ம ஃப்ரெண்டு தானே, இந்த உங்க கிங்ஸ் அத்தகிட்ட கொடுத்தா கொடுத்துட போறா. இன்னொன்னு, அவ கொடுத்த பிரச்சனையே வராது, ஏன்னா அவ சமாளிச்சுக்கிடுவா. இவர் தங்கத்தைக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும், அதனால ஒருவேளை மாட்டிக்கிட்டா கூட அவளுக்காக விட்டுருவாவ. அதுக்கு தான் சொல்றேன், இசைக்கிட்ட கொடுத்தா. இங்க பார், நீ லவ் லெட்டர் மட்டும் எழுதிட்டா, நான் இசைக்கிட்ட கொடுக்க, இசை கொண்டு கிங்ஸ்டன் என்கிட்ட கொடுத்துருவா. சரி, நான் இப்பவே லவ் லெட்டர் எழுதிரட்டா? இங்க பார், ஒவ்வொன்றும் முத்து முத்து கண்ணீர் கண்ணீர்னு இருக்கணும், சரியா? நீ சொல்ற வார்த்தை அப்படி பசுமர் தாணில பதிஞ்ச மாதிரி நங்குரு நங்குரம் போட்ட மாதிரி இருக்கணும். நான் உங்களை விரும்புற விஷயத்த நான் சுக்க சொல்லியிருக்கணும். சரிடி, சீக்கிரம் 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 லவ் லெட்டர் எழுதி. சரி, உங்க வீட்டுல ஒரு பொம்மை இருக்கலாம், அது எனக்கு விளையாட தருவியா? சரி, நான் தாரேன். சரி சரி, நீ லவ் லெட்டர் எழுதி, சரியா? இசை கொடுத்துருவாள்ல, அவளை கொடுக்க வைக்கிறது என் பொறுப்பு. நானும் இசை சேர்ந்தே கொண்டு கொடுப்போம், சரியா? சரி, இரு, நான் லவ் லெட்டர் எழுதுறேன். வண்ண நிலவே